நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த பதிவில் காண இருப்பது மகரம் கும்ப ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புத பகவான் யார்? புதன் உங்களுக்கு மகரத்துக்கு 6ஆம் வீட்டிற்கும் 9ஆம் வீட்டிற்கும் அதிபதியாகவும், கும்பராசிக்கு 5வது வீட்டிற்கும் 8வது வீட்டிற்கும் அதிபதியாகவும் வருகிறார். மகர ராசிக்கும் கும்பராசியிலையும் பார்த்திங்கன்னா புத பகவானுடைய நட்சத்திரம் கிடையாது. மிதுனம் கன்னிராசியில் சனி பகவானுடைய நட்சத்திரம் கிடையாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான் புதனோடு சேர்ந்திருந்தாலும், சனி புதன் பார்வையில் இருந்தாலும், சனி புதன் நட்சத்திரத்தில் இருந்தாலும், புதன் சனி நட்சத்திரத்தில் இருந்தாலும், இப்போ இந்த பதிவில் சொல்லக்கூடிய பலன் உங்களுக்கு அப்படியே நடக்கும். சனி புதன் பார்த்திங்கன்னா 6, 8 அஷ்டமாதிபதியாகவும் சத்ருஸ்தானாதிபதியாகவும் மகரம் கும்ப லக்ன ராசி என்பதற்கு வருவார். ஆனால் பார்த்திங்கன்னா சனியும் புதனும் 2 கோள்களும் நண்பர்கள், நட்பு கிரகங்கள் என்று சொல்லுவாங்க. கும்பம் மகர ராசிக்கு புதன் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அறிவாளிங்கிற நினப்பை உங்களுக்கு நானே மிகப்பெரிய அறிவாளிங்கிற நினப்பை ஓவராக உங்களுக்கு கொடுத்துட்றார். ஆனால் பாருங்கள், வாழ்க்கை முழுவதும் காட்டு மிராண்டித்தனமாக முட்டாள்தனமாக நீங்கள் நடந்து கொண்டிருப்பீர்கள். மகர லக்கணத்தில் பிறந்தவர்கள் அரசனையே எதிர்ப்பான் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. கும்ப லக்கணத்திற்கு 5ஆம் அதிபதியாக புதன் வருகிறார். அவரே 8ஆம் இடத்திற்கு ஆதிபத்தியம் கொண்டவர். மகர லக்கணத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த வழியிலேயாவது சனி புதன் பரிவர்த்தனை இருந்தாலும் சரி, புதன் நட்சத்திரத்தில் சனி இருந்தாலும் சரி, சனி பகவான் நட்சத்திரத்தில் புதன் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வாழ்க்கையில் கடுமையான பகை, விரோதம், எதிரிகளுடைய தொல்லை இருக்கும். அதே மாதிரி பேப்பர் சம்மந்தப்பட்ட, ஸ்டாக்மெண்ட் சம்மந்தப்பட்ட, பத்திரங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அதாவது சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமானம் வைத்து கடன் வாங்குவது, இந்த மாதிரியான பிரச்சனை வரும். விவசாயிகளாக இருந்தால் விவசாய கடனுக்கு ஜாமீன் கைப்பம் போடுறது, ஏதாவது கோர்ட்டில் போய் கேஸுக்கு யாருக்காவது ஜாமீன் சொல்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளில் மகர லக்ன அன்பர்கள் போய் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. அதே மகர ராசிக்கும் அதே தான். மகர ராசி லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாக புதன் வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அக்கா தங்கை பெற்ற பெண் பிள்ளைகளை நீங்கள் அவங்களுடைய மன கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். அவங்களுக்கு காலகாலத்தில் திருமணம் செய்ய முடியாது. அவங்க ஒரு குறையோடைய மன வருத்தத்தோடைய வாழக்கூடிய அமைப்பு மகர லக்கண ராசியில் பிறந்தவர்கள், உங்களுடைய உடன் பிறந்த அக்கா தங்கை, உங்களுக்கு பிறக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை நீங்கள் காணலாம். ஏன்னா புதன் உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதியாக வருகிறார். புதன் 9ஆம் இடத்து அதிபதியாக இருக்கும்போது மகர லக்ன ராசியில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பெருமாள் தரிசனம், பெருமாள் கோயிலுக்கு செல்வது, பெருமாளுடைய அனுகிரகம் மகர லக்ன ராசியில் பிறந்தவர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். மாம மச்சனன்கள் நண்பர்களுடைய சவகாசம் உங்களுக்கு ஒத்து வராது. புதன் 6ஆம் இடத்து அதிபதியாக இருக்கும்போது மாம மச்சன நண்பர்கள் சவகாசம் ஒத்து வராது. நண்பர்கள் உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வராங்க அப்படின்னா கண்டிப்பாக நண்பர்களுக்கு ஆயுள் கண்டமும் ஏற்படும். மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனியோடு புதன் சேர்ந்திருந்தாலும், புதன் நட்சத்திரத்தில் சனி அமர்ந்தாலும், சனி நட்சத்திரத்தில் புதன் அமர்ந்தாலும் உங்களுக்கு கடுமையான பிரச்சனை தான் ஏற்படும். கும்ப லக்னம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கு 5ஆம் வீட்டிற்கு 8ஆம் வீட்டிற்கு அதிபதியானவர். உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவானும் புதனும் பரிவர்த்தனை, நட்சத்திர சாரம் மாறுறது, சனி பகவான் பார்வையில்
புதன் நிற்பது, புதன் பார்வையில் சனி நிற்பது, சனி புதன் கூடியிருப்பது, இதெல்லாம் வந்து பெரும்பாலும் நன்மை இல்லை. கும்ப லக்கணத்திற்கு 5ஆம் அதிபதியாக புதன் வரும்போது கும்பராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா காதல் திருமணம் நடைபெறும். விருப்ப திருமணம் பெரும்பாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் வட்டாரம் வந்து அதிகமாக இருக்கும். நண்பர்கள், கூட்டாளிகள் பெரும்பாலும் கும்பராசி லக்ன நண்பர்களுக்கு கூடுதலாக உண்டு. அதே வந்து நண்பர்களுக்கு நீங்கள் வந்து உதவி பண்ணாலும் உபத்திரம் தான் வந்து சேரும். நண்பர்களுடன் சேர்ந்து போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு வழியில் கோர்ட்டு கேஸு வழக்குகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த கும்பராசி லக்ன நண்பர்களுக்கு ஏற்படும். 5ஆம் அதிபதி பலனை கும்பராசி என்பதற்கு கொடுக்கும்போது கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது பூரிய சொத்துலேயே இருக்கும்போது திருமணம் தாமதப்படும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பூரிய சொத்துக்கள் 2 இடத்துல நிலம் இருந்துச்சுன்னா அதில் ஒரு பாதி நீங்கள் வந்து விற்கணும். விரயம் செய்யும்போது திருமணம் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். கும்ப லக்கணத்திற்கு இந்த சனியும் புதனும் பரிவர்த்தனையில் சேர்க்கையில் இருந்தார்கள் என்றால் 8ஆம் வீட்டு பலனை கூடுதலாக கொடுத்துருவாங்க. 8ஆம் வீட்டு பலன் கூடுதலாக வரும்போது நண்பர்கள் வழியில், கூட்டாளிகள் வழியில், மாம மச்சனன்கள் வழியில் கும்பராசி லக்ன நண்பர்களுக்கு பிரச்சனை தான், ஒற்றுமையே இருக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நண்பர்கள் வழியில், மாம மச்சன வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸ்டாக்மெண்ட் சம்மந்தப்பட்டு, பேப்பர் சம்மந்தப்பட்டு, பத்திரங்கள் சம்மந்தப்பட்டு இதை சார்ந்த ரகசியங்களை கண்டிப்பாக வந்து நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது. மறைமுகமாகவே இருக்கணும். கும்பராசி லக்ன நண்பர்களுக்கு சனியும் புதனும் தொடர்பு இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஆன்மீக ரீதியாக, குடும்ப ரீதியாக உங்களுடைய முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் வந்து அக்கா, தங்கை, பெற்ற பெண் பிள்ளைகளுக்கு மன மகிழ்ச்சி இருக்கும். சனி புதன் கூட்டணி பரிவர்த்தனைகள் இருந்தால் கண்டிப்பாக வந்து குடும்பத்தில் வந்து பெண்களுக்கு மன வருத்தங்களையே ஏற்படுத்தும். மகரம் கும்ப லக்ன ராசி என்பவர்களுக்கு புதன் வந்து 6ஆம் வீட்டிற்கும் 8ஆம் வீட்டிற்கும் சத்துரு அஷ்டமாதிபதியாக வரும்போது மாம மச்சனன்கள் வழியில், நண்பர்கள் வழியில், கூட்டாளிகள் வழியில், உங்கள் இருப்பிடத்தை சுற்றி இருப்பவர்கள், பக்கத்து காடு பக்கத்து நிலத்துக்காரர்கள் வழியில் உங்களுடைய குடும்ப ரகசியங்களை எப்போதுமே வந்து வெளியில் வந்து நீங்கள் சொல்லாதீங்க. அதே மாதிரி யாருக்கும் ஜாமீன் கையொப்பம் போடுறது, மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவது, இதெல்லாம் வந்து மகர லக்னம் ராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். உங்களுக்கு வந்து புதன் வந்து 6ஆம் வீட்டிற்கும் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதியாக சத்துரு அஷ்டமாதிபதியாக வரும்போது கும்பம் மகர லக்ன நண்பர்களுக்கு புதன் வந்து ஏதாவது ஒரு வழியில் பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருவார். மகரம் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதனும் சனியும் பரிவர்த்தனை, நட்சத்திர பரிவர்த்தனை இப்படிலாம் இல்லாமல், பார்வை இல்லாமல், சேர்க்கை இல்லாமல் தனித்து இருந்தால் கண்டிப்பாக வந்து புதனால் எந்த பாதிப்பும் இருக்காது. பரிவர்த்தனை, சேர்க்கை, நட்சத்திர பரிவர்த்தனை இப்படிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புதனால் பாதிப்பு உண்டு. மகரம் கும்ப லக்ன நண்பர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் சனியும் புதனும் தொடர்பில்லாமல் இருக்கும்போது கும்ப லக்னத்திற்கு 5ஆம் வீட்டு பலனும் மகர லக்னத்திற்கு 9ஆம் இடத்து பலனும் புதனால் ஏற்படும் ஒரு நல்ல நிலையை அடையலாம். நவ கிரகங்களை அறிவோம் நம்முடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பதிவுகள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.